இப்போ இந்த தொகுதி பங்கீடே வச்சுக்கோமே, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 27 இடம் சொல்லியிருக்காங்க, அன்புமணிக்கு 18 இடம், தினகரனுக்கு 11 இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிஜேபி முதல்ல 60 இடம் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவன விஷயத்துக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் எடப்பாடினாலும், 27 இடம்ன்றது இன்றைக்கி சின்னதாக தெரியலாம், அது எதிர்காலத்தில் அது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும். இந்த 27 இடத்துல அவங்க முழுமையாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க பிஜேபி அப்படின்னா, இதை வச்சு அடுத்தடுத்த எலெக்ஷன் அப்போ இன்னும் அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கோ இல்லை தனிச்சு நின்று தன்னுடைய பெரும்பான்மையை தெளிவுபடுத்துறதுக்கோ மக்களுக்கு இது ஒரு பெரிய பாலமாக மஞ்சிராதா இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த சீட்டு கணக்கு? நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. 27 60ல் 27 தான் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னால், முதல்ல சொன்னாங்க இவர் விலை போய்விட்டார், இவர் அடிமையாகி விட்டார், டெல்லியின் கையாளாகி விட்டார்னு. அதெல்லாம் இல்லைன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. வெறும் 27 தான். ஏன்னா அந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 25 கொடுப்பாங்க திமுகவினர். அது மாதிரி அந்த வலுவான வாக்கு பொய்யல்ல அப்படிங்கிறது இப்போது நீங்கள் வேல்முருகன் அவர்கள் வெளியில் வந்தோடனே சொல்லிட்டார், தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே பெருவாரியாக இருக்கிறதுன்னு. இதை உள்ளே இருக்கும்போது சட்டசபையிலேயே தெலுங்கர்கள்லாம் தமிழர்களை ஏய்ச்சி பிழைக்கிறார்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். கூட்டணியில் இருக்காரு சொல்லி என்ன கூட்டணி? 25 சீட்டு வச்சுக்கிட்டு இவருடைய இதில் தான் அந்த கட்சியை ஆட்சி நடத்துதுன்னு சொன்னால் அது கூட்டணி. அன்புமணி ராமதாஸுக்கு 18 சீட்டு 18 இருக்கைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? 18ங்கிறது அவருடைய தகுதிக்கு மீறின ஒரு இதுதான். காரணம் பழைய தென்னார்காடு வட ஆற்காடு பகுதிகள் முழுக்க வன்னியர்கள் இருக்காங்க. அந்த வன்னியர்கள் யாரையுமே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு கூடுதலாகவே கொடுத்துருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அதில் இவர் வன்னியர் தானே வேல்முருகன், அவங்ககிட்ட சொல்லி இவருக்கு ஒரு 2 சீட் கொடுக்குறேன். இப்போ இவர் வேல்முருகன் அவர்கள் வெளியில் வந்துட்டாங்க. விசிகா திரும்ப ரொம்ப கதற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 25 வருஷமாக போராடி தான் தொகுதி பங்கீட்டில் நாங்கள் பேசி வாங்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப மனசு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் ஒரு வலு இல்லாத ஒரு கட்சி தலைவருங்கிற இதுலேருந்து தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 ஆண்டுகளில் அவர் தனக்கென்று தனியாக ஒரு வாக்கு வங்கியை நல்லா கவனம் வச்சுக்கணும். ஆக எல்லாருமே அரசியலாக்க பார்க்குறாங்க. எல்லாத்தையும் எந்த சம்பவம் நடந்தாலும் உடனே அதை அரசியலாக்கு, அதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கறது இல்லை, மக்களுடைய வலி வேதனையாகவும் பார்க்கறது இல்லை. மக்களாவது ஒன்றாவது நமக்கு தானே நாம் வாழ்கிறோம், மலைகளும் காடுகளும் நமக்குத்தானே இருக்கின்றன இல்லையா? அதை இதை வெட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சசிகலா ராமதாஸ் கூட்டணின்றாங்க, இன்னொரு பக்கம் வேல்முருகன் தனிச்சு நிற்க போகிறேன்றாரு, சீமான் ஆல்ரெடி தனிச்சு தான் நிற்பேன்னு நிற்கிறாரு. அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அரசியல் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்சி முழுமையாக யார் கையிலையாவது வலுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு வலு இல்லாத நிலைமையில் நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் ஆட்சி கட்சி நிறுவன தலைவர் ஐயா வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இப்போ இந்த தொகுதி பங்கீடே வச்சுக்கோமே, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 27 இடம் சொல்லியிருக்காங்க, அன்புமணிக்கு 18 இடம், தினகரனுக்கு 11 இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிஜேபி முதல்ல 60 இடம் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவன விஷயத்துக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் எடப்பாடினாலும், 27 இடம்ன்றது இன்றைக்கி சின்னதாக தெரியலாம், அது எதிர்காலத்தில் அது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும். இந்த 27 இடத்துல அவங்க முழுமையாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க பிஜேபி அப்படின்னா, இதை வச்சு அடுத்தடுத்த எலெக்ஷன் அப்போ
இன்னும் அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கோ இல்லை தனிச்சு நின்று தன்னுடைய பெரும்பான்மையை தெளிவுபடுத்துறதுக்கோ மக்களுக்கு இது ஒரு பெரிய பாலமாக அமைஞ்சிராதா இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த சீட்டு கணக்கு? நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. 27 60ல் 27 தான் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னால், முதல்ல சொன்னாங்க இவர் விலை போய்விட்டார், இவர் அடிமையாகிவிட்டார், டெல்லியின் கையாளாகிவிட்டார்னு. அதெல்லாம் இல்லைன்னு அவர் நிரூபிச்சிட்டார். வெறும் 27 தான். ஏன்னா அந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 25 கொடுப்பாங்க திமுகவினர், அது மாதிரி. ஆனால் 27 வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் போடுற கணக்கு பெரிய கணக்கு. அது நிச்சயமாக அது நடக்காது, உங்களுக்கே தெரியும். அது காரணம் எல்லா தொகுதியிலையும் அவங்க பரவலை. கன்னியாகுமரி மாவட்டம், கோவை போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இவங்க வலுவாக இருக்கிறாங்க. ஒரு 5 இருக்கைகள் வென்றெடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம்தான். ரெண்டாவது, வருங்காலத்தை பற்றி சொல்லுகிறீங்க இல்லையா, இது அவங்களோட ஆசையை தூண்டி விட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே 30 40 சீட்டெல்லாம் கேட்டாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் இது வாய்ப்பு இருக்குது. காரணம், ஆளும் கட்சியாக அஸ்ஸாமில் இருந்த அசாம் கண பரிஷத் அவர்கள் ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும்போது இவங்க அவங்களோட போய் மெல்ல உறவு கொண்டாங்க காங்கிரஸை எதிர்த்து. அப்போ அசாம் கண பரிஷத் இவங்களை வளர விட்டுட்டாங்க. இன்றைக்கு இவர்கள் ஆட்சியாளர்களாகிவிட்டால் அவங்க செல்லா காசு ஆகிட்டாங்க. யார்? அசாம் கண பரிஷத். அது மாதிரி அளவுக்கு ஆகலைன்னாலும் இது நாளைக்கு ஒரு கூட்டு மந்திரி சபை அளவுக்கு வரலாம். எந்த காலத்திலும் பிஜேபி தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் கூட்டு மந்திரி சபைங்கிறதே ஒரு பெரிய அவமானம் தான். ஐயா, இப்போது எல்லா கூட்டணியிலையும் தொகுதி பங்கீடு விஷயம் நிறைவடைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் திமுக விட்டு வெளியில் வந்திருக்காரு. இப்போ வேல்முருகன் தனிச்சு நிற்க போகிறதா சொல்கிறாரு. இப்போ அவர் தனிச்சு நிற்கிறது படி பார்க்கும்போது தமிழர்களுடைய ஓட்டு 5 பங்காக பிரியுது. எடப்பாடி, விஜய், சசிகலா ராமதாஸ், வேல்முருகன், சீமான் 5 பங்காக பிரியுது. இந்த மாதிரி 5 கோணத்தில் இந்த வாக்குகள் பிரிகிறது அது எந்த அளவுக்கு ஒரு லாபமாகவோ இல்லை அது மக்களுக்கு எந்த வகையான நன்மையை பயக்கும்? சிக்கல் தான்மா. காரணம் எல்லாருமே தமிழ் மொழி பேசும் வேட்பாளர்களாக இருந்தால் மக்கள் குழம்பித்தான் போவாங்க. அந்த நேரம்தான் சின்னம் கை கொடுக்கும். ஒன்று இரட்டை இலையாக இருக்கக்கூடும், அல்லது உதயசூரியனாக இருக்கக்கூடும். இந்த பகுதிகளில் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் நிற்க மாட்டார்கள் அப்படின்னு நம்பலாம். அப்படின்னா அந்த தாமரை சின்னம் இங்கே வராது. அவங்க அதனால் நம்ம அச்சப்பட தேவையில்லை. அங்கே கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடியவர் ஒன்று இரட்டை இலை சின்னமாகவும் அல்லது உதயசூரியன் சின்னமாகவும் தான் இருப்பார். இப்போது வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறது, இந்த 5 வருஷத்தில் எந்தெந்த அமைச்சர்கள் என்னென்ன தப்பு பண்ணாங்க, எந்தெந்த துறையில் என்னென்ன மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு, எல்லா புள்ளி விபரமும் என்கிட்ட இருக்குது, நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கூட இருக்கும் போது கம்மனை இருந்துட்டு இன்றைக்கி வெளியில் வரும் இன்னொரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டு அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. தெலுங்கர்களுடைய கூட்டணியாக இருக்குது அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்போ அவர் வெளியில் வந்திருக்கிறார். தனிச்சு நிற்க போகிறேன்னு சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மற்ற கட்சிகள் இதை எப்படி பார்க்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது கடந்த 15 ஆண்டுகளாக, எனக்கு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகளாகவே அரு கோபாலன் போன்ற மிகப்பெரிய தமிழ் அரசியல் அறிஞர்கள், இந்த திராவிடர்னு இருக்கிறவன் தமிழ் அல்லாதவன், தமிழரின் எதிரி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த அதே இது கடந்த 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பெரிய அளவில் வலுத்து கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியம் பேசுவோர் ரொம்ப 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 பெரிய அளவில் இந்த தமிழ் தேசியத்தை விதைத்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் எல்லா சாதி கட்சியிலையும் சரி, தமிழ் தலைவர் இருந்தால் அவன் தொழிலை இன்னைக்கு அவர்களுடைய தொழில், நாம் தமிழர்கள், அவர் தமிழ் அல்லாதவர், நாம் இத்தனை விழுக்காடு இருக்கோம், அவன் அவ்வளோதான் இருக்கான், அவன் அநியாயம் பண்ணுறான், கொள்ளையடிக்கிறாங்கிறத தவிர வேறு இப்போ எதுவுமே பேசுறது இல்லை. அப்போது அந்த வலுவான வாக்கு
பொய்யல்ல அப்படிங்கிறது இப்போது நீங்கள் வேல்முருகன் அவர்கள் வெளியில் வந்தோடனே சொல்லிட்டார், தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே பெருவாரியாக இருக்கிறதுன்னு. இதை உள்ளே இருக்கும்போது சட்டசபையிலேயே தெலுங்கர்கள்லாம் வந்து தமிழர்களை ஏய்ச்சி பிழைக்கிறார்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். கூட்டணியில் இருக்காரு சொல்லி என்ன கூட்டணி, 25 சீட்டு வச்சுக்கிட்டு இவருடைய இதில் தான் அந்த கட்சியை ஆட்சி நடத்துதுன்னு சொன்னால் அது கூட்டணி. ஒரு சீட் 2 சீட்டெல்லாம் அது அங்க மக்களுடைய பிரச்சனையை அவர் பேசுறதுக்கே அவருக்கு வழங்கப்படல கொடுக்கல. அந்த நேரம் தான் கத்தி சொல்லணும். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சம்பவம் நடந்துதா இல்லையான்னு தெரியாது. அதாவது வரவு செலவு திட்டத்தை வாசித்து கொண்டிருந்த அன்றைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள், அவர் சபை மாண்பை நன்றாகவே பேணி பாதுகாப்பார். அவர் அங்கெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. சடார் என்று எழுந்த எதிர்கட்சி தலைவியான ஜெயலலிதா அம்மையார் போய் அந்த பேப்பரை பிடுங்கி அவர் கண்ணாடியிலே அடித்து அப்படியே அராஜகமாக நடந்துக்கிட்ட உடனே தான் அவர் வேறு வழி இல்லை, அவரை சுற்றி இருந்தவங்க தள்ளிவிட பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அது அகில இந்திய அளவிலே பிரச்சனையாக மாறி அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு இல்லையா? மதிப்பு கூடிருச்சுல்ல. ஐயோ, ஒரு பொண்ணை வந்து சட்டசபைக்குள்ளேயே வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. ஆனால் இந்த அம்மையார் தான் முதல்ல எந்திரிச்சு போய் அந்த பேப்பரை கிழிச்சாங்கிறத யாருமே வந்து இது பண்ணல. இப்ப நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்களே, ஐயோ ஒரு பெண்ணை, அவங்க பெண்ணா இருந்தனால அது பெருசா பேசப்பட்டுச்சு. அதே செங்கோட்டையன் செய்திருந்தா யாரும் கண்டுகிட்ட மாட்டாங்க, செங்கோட்டையன் வெளுத்திருப்பாங்க. இவர் அதே மாதிரி முக்கியமான நேரத்தில் என்ன இருக்கு, தொலைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இனிமே. இவர் மட்டும் வந்து ஐயோ தமிழர்களுடைய நாட்டை நீங்கள் இப்படி சூறையாடி கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போ சொல்றாருல, அதை அப்போ சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கு சீமானை விட 10 மடங்கு பெரிய தலைவராக வந்திருப்பார். இல்ல அது நம்ம இப்ப பேசணும்னா கூட்டணி தர்மத்துக்கு பங்கம் விளைவிக்கும். கூட்டணியாவது தர்மமாக ஜெயிக்கிற வரைக்கும் தான்மா அது. விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சு வந்த உடனே அந்த கூட்டணி தர்மம் எங்க போச்சு? வலுவான இன்னைக்கு நீங்க கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு 150 தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கு, 150 தமிழ் தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் தலையானவர் வந்து சீமான் அவர்கள். இவர் அதுக்கும் மேலே வந்திருக்கலாம். இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற அளவுக்கு ஒரு தலைவராக உருவாகி இருக்கலாம். பேச்சும் தெளிவாக இருக்கிறது. சும்மா வந்து என் பாட்டேன் முப்பாட்டேன்னு சொல்லிட்டு கை ஜாடைகளை காட்டுவதில்லை, தெளிவாக பேசுகிறார். அப்போ இவர் நல்லா வந்திருக்கலாமே. இன்னைக்கு ஐயோ போச்சேன்னு வெளியில் வந்து புலம்புறது. இதே 2 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பார்? ஒரு பாமாலை பாடியிருப்பார் இல்லையா? பாடியிருப்பாரா மாட்டாரா? ஸ்டாலினை போல உண்டோ, அந்த ரஷ்ய ஸ்டாலினுக்கு இணையானவர் உண்டா இல்லையா? அது ஏன் அப்படின்னா கிடைக்கலன்னு தான் இப்படி உண்மையெல்லாம் வெளியில் வருது. ஆனாலும் ஒரு நல்ல தமிழ் போராளி இவரை வந்து தேர்தலில் அந்த தொகுதியில் வென்று எடுத்தால் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் நல்லது. ஆமாம், இப்போ இவர் இப்படி இப்போ வந்து தனியாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கார். இவர் இப்படி வெளியில் வந்து தனிச்சு நிற்கிறதா மற்ற கட்சி தலைவர்கள் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏனைய கட்சிகளின் வாக்குகள் தான். நான் தான் இப்போ சொல்லிட்டேன்ல, இப்போ இவருக்கு கிடைக்க போகிற என்ன சிட்டுக்குருவியா டியூப்லைட் சின்னமா தெரியாது. சின்னந்தாமா மக்கள் மண்டையில் இருக்கு. அதனால இவரால் பெரிய தனிச்சு நின்று பெரிய வெற்றியை ஈட்டுவது என்பது கடினம். இப்பவும் சொல்கிறேன், எங்குனாலும் நேருக்கு நேர் மோதினா திமுக அதிமுக இவர்களுக்கு உண்டான போட்டியாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னா ஒரு வேளை இப்போ இடம் இருக்கா இல்லையா தெரியல, எடப்பாடி அவர்களை சந்தித்து இவர் வந்து அதாவது இப்போது தமிழ்நாடு அரசியல் தெள்ள தெளிவாக 2ஆக பிரிஞ்சிருச்சு. தமிழர்கள், தமிழ் அல்லாதவர்கள். இப்போ ஆட்சியில் இருக்கிற தமிழ் அல்லாதவர்களை எதிர்த்து தமிழர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எடப்பாடியாருக்கு சுவரொட்டியில் எல்லாத்துலேயுமே புரட்சி தமிழர் தான் போட்டிருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகளாக அவர் இருக்கார். அப்போல்லாம் போடலை, இப்போ தான் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? அப்போ அவங்களுக்கு ஒரு கணிப்பு தெரியுது வெள்ளோட்டம் எப்படி இருக்குன்னு. தமிழ் தேசியம் பெரிய அளவில் முகிழ்ந்து விட்டது. இப்போ தான் நான் தமிழ் தலைவன்னு காமிச்சிக்கிட்டு அதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக வாக்கு கிடைக்கும்.
அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சரி, இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவர் போய் எடப்பாடியை சந்திக்கலாம், பேசலாம், ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கான முயற்சிகள் இவங்க எடுத்து ஆல்ரெடி பண்ணதாக ஒரு பரவலான ஒரு செய்தி இருக்குது. இன்னும் எடப்பாடியார் தான் எந்த பதிலும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்களுடைய சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது எடப்பாடியாருக்கு வந்து நெருக்கடி அதிகம், உங்களுக்கு தெரியும். அது பெரிய கட்சி. இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், வந்து எந்த ஒரு வலுவே இல்லாத டிடிவி தினகரனுக்கு போய் 11 சீட்டு, அன்புமணி ராமதாஸுக்கு வந்து 18 சீட்டு, 18 இருக்கைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. 18ங்கிறது அவருடைய தகுதிக்கு மீறின ஒரு இதுதான். காரணம், பழைய தென்னார்காடு வடார்காடு பகுதிகள் முழுக்க வன்னியர்கள் இருக்காங்க. அந்த வன்னியர்கள் யாரையுமே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு கூடுதலாகவே கொடுத்துருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அதில் இவர் வன்னியர் தானே, வேல்முருகன். அந்த அவங்ககிட்ட சொல்லி இவருக்கு ஒரு 2 சீட் கொடுக்குறேன், வெற்றி மட்டும் நிச்சயமாக இருக்கட்டும், அவர் ரெட்டை இலையில் நிற்கட்டும் அப்படின்னு அவர் பேசி அதை வந்து இவர் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னால் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய அனுகூலமாக இருக்கும். என்ன ஒரு கோளாறு அப்படின்னா, இவர் பிரிஞ்சு போனதே அந்த கட்சியில் இருந்துதான் இல்லையா. அதனால் திரும்ப அதில் சேர்க்கறதுங்கிறது உடஞ்ச கண்ணாடியை சேர்க்குற மாதிரி. இப்போ இவர் வேல்முருகன் அவர்கள் வந்து வெளியில் வந்துட்டாங்க. விசிகத்தை திரும்ப வந்து ரொம்ப கதற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. 25 வருஷமாக போராடி தான் தொகுதி பங்கீட்டில் நாங்கள் வந்து பேசி வாங்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப மனசு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் ஒரு வலு இல்லாத ஒரு கட்சி தலைவருங்கிற இதுலேருந்து தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 ஆண்டுகளில் அவர் தனக்கென்று தனியாக ஒரு வாக்கு வங்கியை, நல்லா கவனம் வச்சுக்கணும், ஒரு காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்ட, அது அட்டவணை அல்லதுலாம் சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் அனைவருமே வந்து திருமாவளவனை தலைவராக பார்த்தார்கள். பள்ளர், பறையர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கிலியர், அதான் அருந்ததியர்னு பின் பெயர் மாற்றப்பட்டவர்கள். இவங்க எல்லாரும் இவர் தான் தலைவர், நம்மளை காப்பாற்ற வந்தவர்னு. அவர் அதற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளவே இல்லை. அவங்க பாவம் அதே கஷ்டத்தில் தான் இன்றைக்கும் உழன்றுக்கிட்டு இருக்காங்க. இவர் தனக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து கொண்டு விட்டார். மொத்தத்தில் அரசியலில் என்ன செய்வார்களோ அதை சம்பாதித்து விட்டார் இவர். அதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், இவர் புலம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு வந்து விட்டார். இப்போது இவர் வந்து இந்த எல்லா தொகுதிகளிலுமே, நிறைய தொகுதிகளில் பெருவாரியாக தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லப்படும். அவர் உண்மையிலே தாழ்த்தப்பட்டவர்கள், அருமையான தமிழர்கள், பள்ளர் பறையர் கூட்டம் பெரும்பான்மையாக இருக்கிறது. ஏன் அதை இவரால் அடையாளம் கண்டு அங்கே நின்று தனித்து வென்று வர முடியாதா? முடியாதா? முடியும். அதுக்கு ஏதாவது அந்த மக்களுக்கு அவர் செஞ்சிருக்கணும்ல. அந்த 25 ஆண்டுகள் அவர் எவ்வளோ பெரிய ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் அது இல்லை. இவருக்கு நோக்கம் எளிதாக திமுகவை கருணாநிதி அவர்களால், ஸ்டாலின் அவர்களால் வளர்த்து விடப்பட்ட ஒரு சில்லறை கட்சியாக இவர் தான் மாறினார். இவர் வந்து தவறு செய்து விட்டார். இப்போ புலம்புறது தவறு இல்லை. காரணம், தமிழ்நாட்டில் நான் சொன்னேனே, ஒரு 150 உதிரி தமிழ் தேசிய கட்சிகள், ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், ஒரே ஒரு தொண்டர் கட்சிகள் நிறையா இருக்கு. அந்த கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரப்புரை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கி விட்டது. அதுலேயும் கூட திருமாவளவன் அவர்களை ரொம்பவே வர்ணிச்சிட்டாங்க. அவர் வந்து கனிமொழி அம்மையார், அப்புறம் வந்து நம்ம டிஆர் பாலு அவர்களோடு இலங்கைக்கு ஒரு பயணம் போனார், ஞாபகம் இருக்கா? மஹிந்தா ராஜபக்சே கிட்டத்தட்ட கட்டி பிடிக்கலை, மற்றபடி சிரிச்சுக்கிட்டே கை கொடுத்து, அது அவ்வளோ பேருக்கும் பரவிருச்சு. என்னடா இவ்வளோ பெரிய படுகொலை செய்தவனை இப்படி கிட்டத்தட்ட கட்டி பிடிக்காத குறையாக சிரித்து கொண்டே, அப்புறம் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டு, நான் வந்து தெரியாமல் சிரிச்சிட்டேன், தெரியாமல் கை நீண்டு விட்டது, இப்படியெல்லாம் அறிக்கை கொடுக்குறாரே அப்படின்னு இந்த தமிழ் தேசியக்காரங்க இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ அவர் தமிழரான ஒரு முதல் கேள்வி வந்து விட்டது. அவர் தமிழர் இல்லையோ ஒருவேளை அப்படின்னு அடுத்தது. இன்றைக்கு அது பரவலாக அவர் தமிழர் இல்லைன்னே முடிவு பண்ணிட்டாங்க.
அப்போ தமிழர் இல்லைன்னா எங்கே போக முடியும்? அவர் எடப்பாடியார்ட்ட போக முடியாது. ஏன்னா எடப்பாடியார் கட்சி தமிழர்களுடைய கட்சி. அவர் வந்து திமுக விட்டால் வேற வழியே கிடையாது. அங்கேயும் கதவை பூட்டிட்டாங்கன்னா இவர் என்ன செய்வார்? புலம்பத்தான் செய்ய முடியும். இல்லை, இப்போ அவர் அங்கேருந்து அதிமுக நோக்கி வராரு, இல்லை அதிமுகலேருந்து ஒரு அழைப்பு விடுத்து கூட அவரை கூப்பிட்டு கூட ஒரு 10 சீட் கொடுக்கக்கூடாதா? ஏன்னா இவருக்கே 18 சீட் கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஒரு 10 சீட் கொடுக்கக்கூடாதா? அவர் வந்து புதுசில் ஏற்கனவே வந்து அதிமுக கூட கூட்டணியிலலாம் இருந்திருக்கிறார்ல. இது வந்து இந்த கணக்கு வந்து நமக்கு அவ்வளவு எளிதாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு ஒன்றுமில்லாத கட்சிக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லாத கட்சின்னு எப்படி சொல்வீங்க? நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் மத்தியில் அவங்க தானே அவங்கள அண்டி பழிக்கிற இடத்துல தானே இப்போ நம்ம இருக்கோம். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். எவ்வளோ கேலியும் கிண்டலுமா இருக்குன்னா, டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் ரொம்ப புகழ் பெற்றவராக இருக்கிறாரு, அவருக்கு இங்கே மத்திய ஆட்சியில் இப்போ நீங்கள் மத்திய அமைச்சராகவே நம்பாமல் நீங்கள் இருக்கவே முடியாதுல்ல. அவங்கக்கிட்ட அவங்களுடைய இது இல்லாமல் நீங்கள் என்ன இங்கே செஞ்சிட முடியும்? எதுக்குனாலும் அங்கேருந்து தானே ஃபினான்ஸ் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள். இங்க இருந்து போகும் வரி பணம் தான் அங்கிருந்து வருது. எந்த தலைவரும் சீமானை தவிர்த்து அதை அப்படி பேசுறதுக்கு இங்க ஆள் இல்லைல்ல. சீமான் இன்னைக்கு பேசுறாருல, நான் வந்தேன்னா முன்ன இங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன். அது வரலங்க, சிரிக்காதீங்க. ஆனா அவர் பேசுறாரா இல்லையா? வரி பணத்தை நிறுத்த முடியாது. நிறுத்தின உடனே லோக் பவன், அந்த லோக் பவன்ல இருந்து ஒருத்தர் வருவார், ஆட்சியை வந்து தள்ளுபடி பண்ணி இந்தியாவுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள், நீக்கிட்டு போயிடுவான். எந்த முதலமைச்சர் கூட போராடி. நீங்களே சொல்றீங்களே இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் இருக்கும் போது ஒன்னும் இல்லாத கட்சி நீங்க எப்படி சொல்வீங்க அந்த கட்சியை? அதனால்தான் என்ன செய்யணும், சட்டமன்றத்தில் தேனோம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து, நாங்கள் கொடுக்கும் வரி பணம், நாங்கள் கொடுக்குற காசுல தான் நீயே வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ பிச்சை போட்டு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், மமதா பானர்ஜின்னு ஒரு புலி இருக்கு, பெண் புலி. அந்த அம்மையாரை விட்டுட்டு ஏற்றி விட்டீங்கன்னா அந்த அம்மையார் வந்து டெல்லியை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் சித்தாராமையான்னு சொல்லுவாங்க அவர். அப்புறம் கேட்கவே வேண்டாம், பினராயி விஜயன், கம்யூனிஸ்டுக்கும் பாஜகவுக்கும் 7ஆம் பொருத்தம். அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் அரவணைச்சு, தேனோம் நான் கொடுக்குற காசுல தானே நீ வாழ்கிற, நீ சோறு சாப்பிட்றதே என் காசு தான் அப்படின்னு தேனோம் மண்டையில் அடிக்கணும். இது வட இந்திய பத்திரிகைகளில் வரும் வரை நீங்க விடக்கூடாது. அதை நீங்க செய்யறதே கிடையாது. நீங்க இங்க முணுமுணுக்கிறதோட தெரியும். இல்ல, எப்படி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஒரு தடவை சொல்லுவாங்களே, மைனாரிட்டி திமுக அந்த மாதிரி சொல்றீங்களா? அன்றாடம் தப்பில்லை. இன்றைக்கு பிஜேபி என்ற ஆளும் கட்சி மைனாரிட்டி கட்சி தான், உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு காரு வந்து கை கொடுக்கலைன்னா, நிதிஷ்குமார் கை கொடுக்கலைன்னா அங்கே மத்தியிலே கட்சி இல்லை இல்லையா? அப்போ சத்தமாக சொல்லுங்க, ஸ்டாலினை விட்டு சொல்லுங்க மைனாரிட்டி பார்ட்டின்னு. டெல்லியின் பாராளுமன்றத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஏகப்பட்ட படிப்பு படித்து ஏகப்பட்ட அனுபவத்தோடு வந்து உட்கார்ந்து கிடையவே கிடையாது. உங்களை போல் என்னை போல் சராசரி மனிதர்கள் தான் அவங்க. இப்போ பிரச்சனை வந்துருச்சு, அப்போ இது எப்படி தாண்டி போகிறதுன்னு தாண்டி குதிக்கிறதுல தான் இருப்பாங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையிலும் இறங்க மாட்டாங்க. இப்போ இந்த திருமாவளவன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எடப்பாடியார் வந்து கூப்பிடலாம் கொடுக்கலாம் அப்படின்னு, நிச்சயமாக அதை கருத்தில் கொண்டால் அவர் வந்து மறுபடியும் சொல்கிறேன், அது இப்போ கிட்டத்தட்ட தமிழர் கூட்டணியே முடிவாயிருச்சு. தமிழ் தேசியவாதிகள்லாம் கடந்த வாரம் அவரை நேரில் சந்தித்து, ஆமாம் எங்கள் ஆதரவு உங்களுக்குன்னே சொல்லிட்டாங்க. இப்போ பாயிண்ட் வந்து தமிழருக்கு 2 தலைவர்கள் தான். ஒன்று எடப்பாடி பழனிசாமி, விட்டால் திரு சீமான் அவர்கள், அவ்வளவுதான். இப்படி மாறிடும்ன்றீங்களா? நிலைமை மாறி எதிர்காலம் வெற்றி பெறுவதும் எதிர்கட்சியில் இருக்க போறதும் யாரோ. ஆனா சீமான் தவிர்க்க முடியாத தமிழ் தேசிய தலைவர் ஆயிட்டாரு. நீங்க ஹிந்து பத்திரிகையில கிட்டத்தட்ட அரை பக்கத்துக்கு அவரை பத்தி செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக அவர் வளர்ந்து விட்டாருன்னு அது காட்டுது. இப்போ இந்த பரபரப்பான சூழ்நிலையில ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறோம் தேர்தலை. இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து இந்த சாத்தான் கொல்லணும் படுகொலையினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. ஆமா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொலை எங்க நடந்தாலும் தப்பு தான்மா இல்லையா? அதாவது
அதான் அது எடப்பாடியார் அவர்களுடைய முதலமைச்சர் பதவிக்கு ஒரு வெடி வைக்கிறதுக்காக அதை அவர் காயா நகர்த்துறாங்க, அவ்வளோதான். இப்போது இவர் வந்து ரொம்ப தூய்மையானவர், இவர் வந்து நல்ல ஆளுமை மிக்கவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்துருச்சு. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. அதை உடைக்கணும்னா அந்த ஒரு வழக்கு தான் இருக்குது. அது ஒன்றும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த ரெண்டும் தான் இருக்குது. இதில் ரெண்டுலேயுமே வந்து இவர் நேரடியாக எதுவும் கிடையாது. முறையாக அத்துணை காவலர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க? சாத்தாங்குளத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு பெயிலே பிணையே கொடுக்கல, இருந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இல்லையா? நாம் அதை பாராட்டணுமா வேண்டாமா? காவலர் என்பதற்காக அவர்கள் மேல் கருணையே கொடுக்காமல் முறையாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்புறம் என்ன? ஆக எல்லாருமே அரசியலாக்க பார்க்குறாங்க எல்லாத்தையும். எந்த சம்பவம் நடந்தாலும் உடனே அதை அரசியலாக்கு, அதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கறது இல்லை, மக்களுடைய வலி வேதனையாகவும் பார்க்கறது இல்லை. மக்களாவது ஒன்றாவது நமக்கு தானே நாம் வாழ்கிறோம், மலைகளும் காடுகளும் நமக்குத்தானே இருக்கின்றன இல்லையா? அதை இதை வெட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சசிகலா ராமதாஸ் கூட்டணின்றாங்க, இன்னொரு பக்கம் வேல்முருகன் தனித்து நிற்க போகிறேன்றாரு, சீமான் ஆல்ரெடி தனித்து தான் நிற்பேன்னு நிற்கிறாரு. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறது வந்து இது வந்து இந்த சூழ்நிலை தமிழர்களுக்கு நல்லதாக அமையுமா? சீமான் வந்து தன்னை நிரூபிப்பதற்காக ஆரம்பம் தொட்டு 34 தொகுதிகளிலும் நின்று தோற்று கொண்டிருக்கிறார், வைப்பு தொகையை இழந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்காவது ஒரு காலத்திலே அவருக்கு கூட 1-2 இருக்கைகள் கிடைக்கலாம். இன்றைக்காவது ஒரு வேளை அவரை தாண்டி வரக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவுக்கு வலு பெறலாம். இளைஞர்கள் முழுக்க அவரோடு இருக்காங்கல்ல, அதில் யாராவது ஒருத்தர் நன்றாக பூத்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மேலே தலைவராக வரலாம், சரியா? ஆனால் இன்றைக்கு பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா? இது யாருக்கு அனுகூலம்? நான் முதல்ல சொல்கிற மாதிரி அந்த சின்னம் தான் முடிவு செய்யும். அந்த சின்னம் வந்து மக்கள் மனசிலே இருக்கக்கூடிய சின்னம் 2 தான். அவர்கள் தான் ஒன்று வெல்ல வேண்டும் அல்லது எதிர்கட்சியாக அமர வேண்டும். இப்போது இந்த மாதிரி தனித்தனியாக நிற்கிறதுனால ஒரு தொங்கு சட்டசபை வருது அப்படின்னா அந்த அந்த சூழ்நிலை தமிழர்களுக்கோ தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ பலமாக அமையுமா பலவீனமாக அமையுமா? நான் இதை ஏற்கனவே ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய சட்டமன்றம் வந்து தொங்கு சட்டமன்றமாகத்தான் அமையக்கூடும்னு சொல்லியிருக்கேன். இந்த நடிகர் விஜய் வராமல் இருந்திருந்தால் தெள்ள தெளிவாக அதிமுக வந்திருக்கும். இந்த நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டு உள்ளே இறக்குனதுனால இப்போ தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஆச்சுன்னு சொன்னால், அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அரசியல் வந்து எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சி முழுமையாக யார் கையிலையாவது வலுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு வலு இல்லாத நிலைமையில் அந்த தலைவனால் செயல்பட முடியாது. எல்லாருக்கும் ஈடு கொடுக்க வேண்டியிருக்கும். கொள்ளை பெரிய அளவில் நடக்கும். யார் ஆட்சி செஞ்சாலும் தடுக்கவே முடியாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், முழுக்க போயிடும். இது நல்லது இல்லை. நீங்கள் வந்து ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கிற பட்சத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது வந்து மக்களுக்கு புரியட்டும் அப்படின்றதுக்காக இது நான் ஓனாக கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சசிகலாவும் ராமதாஸும் கூட்டணி வைக்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பெரும்பான்மை என்னன்றது தெரியும் அந்த வன்னியர் சமூகத்திடையில். சசிகலாவுடைய பெரும்பான்மை இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சசிகலா அப்படின்னாலே மக்கள் மனசில் ஒரு அதிருப்தியான எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க, தமிழக மக்கள் மனசில். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருடைய கூட்டணி வந்து எந்த வகையான சாத்தியக்குரிய எனக்கு புரியல. இவருக்கு அது என்ன பலத்தை கொடுக்கும்? இவங்களுக்காவது ஒரு வகையில் அவருடைய கூட்டணி பலத்தை கொடுக்கும்னு நம்பினா கூட இவருக்கு இவங்களுடைய கூட்டணி என்ன பலத்தை கொடுக்கும்? இந்த 2 பேருமே செல்லா காசாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யாருக்கும் யாராலும் புண்ணியம் கிடையாது, பலன் கிடையாது. 2 பேரும் பொழுத கழிக்கிறதுக்காக இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சு ஒரு வட்ட மேசையிலே அமர்ந்து உணவு அருந்திருக்கிறார்கள். அது ஒன்று தான் பலன். இவர்களால் தமிழ் மக்களுக்கோ அல்லது அரசியலுக்கோ எந்த லாபமும் கிடையாது. முடிஞ்சு போச்சு அவங்க கதை.
நீங்கள் மருத்துவர் ஐயா அப்படி சொல்ல முடியாதுல்ல. அந்த கட்சியை ஆரம்பித்து அதை வளர்த்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தானே அந்த கட்சிக்கான அடித்தளம், அடையாளம். அவரை எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? யாரை சொல்கிறீங்க? மருத்துவர் ராமதாஸ். மருத்துவர் ராமதாஸ் வந்து அங்கே தான் எடப்பாடியாரை நீங்கள் பார்க்கணும். அந்த ராமதாஸ் ஐயாவுக்கும் இவரும் நடந்த பிளவு நடந்த உடனே இவர் அன்புமணியை தூக்கிக்கிட்டார். அன்புமணிக்கு இன்றைக்கு இருக்கும் செல்வாக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு கிடையாது. அதே மாதிரி அங்கே சசிகலாவையும் நீங்கள் சேர்த்துக்கிடுவோம். திருமதி சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை தூக்கிட்டார் இவர். அங்கே அப்போ சசிகலா அம்மையார் வந்து செல்லா காசு ஆகிடுறாங்க. அதாவது சாதி வாக்கு தானே இல்லையா? அங்கே முக்குலத்தோர், இங்கே வன்னியர். அப்போ சரி சமமாக கூட சொல்ல முடியாது. அந்த முக்கியமான ஆளை தூக்கணுன்னா அந்த எதிர்த்தரப்பு வந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இல்லை, நீங்கள் நான் இங்கே ஒரு வார்த்தையை திருத்த எனக்கு விருப்பப்படுறேன். தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறதில்ல, இவங்க விரும்பி தானே அவரை போய் பார்த்துருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே அரசியல் தான் வாழ்வு. இப்போது உங்களுக்கு தொழில் இந்த தொலைக்காட்சியை நடத்துவது, எனக்கு தொழில் ஒப்பந்தக்காரனாக ஏதாவது ஒரு கட்டிட வேலை செய்வது, அவங்களுக்கெல்லாம் தொழிலே கிடையாது. இதுதான் பிழைப்பு. அந்த பிழைப்பு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எங்கேயோ யாருக்கோ ஒரு தேவை வருதுன்னா போய் பார்த்து அதை பேரம் பேசி நாம் அந்த வேலையை எடுத்து நாம் செய்து அது லாபம் சம்பாதிப்பது உண்மைதானே? அதே மாதிரி இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னா அது அரசியல் பணம். அதனால போய் பார்த்து பேசி அந்த கூட்டணிக்குள்ளே புகுந்து இதில் எனக்கு என்ன நாளைக்கு சம்பாதிக்க முடியும்னு பார்க்கறது தான் இதோட செல்வாக்கு. அவ்வளோதான். சரி, உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். பைசான்ஸ் அங்கே திமுகவிலேருந்து விசிகாவும் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா எடப்பாடியார் அவரை என்ன அங்கே என்ன சொல்கிறேன்னா ஒரு அழைப்பு விடுக்கலாமே அப்படிங்கிறது. கூப்பிட்டோ இல்லை அவராகவே வந்து இவரை பார்த்தாலோ எடப்பாடியார் தரப்புலேருந்து அவருக்கு எவ்வளோ தொகுதிகள் அவரால் ஒதுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது கடினமான கேள்வி. காரணம் அவருக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இருக்கார். அவரையும் மீறி தான் இவரை அழைக்கவே முடியும். அப்புறம் ஜான் பாண்டியன் இருக்கார். இதில் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஜான் பாண்டியன் வந்து தமிழர்களின் பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறார். அதாவது பள்ளர் பறையர்கள் வந்து நம்மாளு. டாக்டர் கிருஷ்ணசாமியை அப்படி பார்க்கல. அவர் வந்து தமிழ் அல்லாதவர்னு தான் பார்க்குறாங்க. அந்த தமிழ் அல்லாத கூட்டம், அவருடைய கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டப்பிடாரம், பாஞ்சாலங்குறிச்சி, அந்த தூத்துக்குடி பகுதிகளில் உள்ள அந்த கூட்டம் மட்டும்தான் அவரை தாங்கி பிடிக்குது. காரணம் அவர் தமிழ் அல்லாதவர் அப்படிங்கிறதுனால தமிழ் அல்லாத கூட்டம் வந்து அவரை தாங்கி பிடிக்குது. அதே மாதிரி தான் நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு இப்போதைய நிலைமை. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கமாகவே திகழ்ந்தார். அவர் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார். அப்போது நீங்கள் எடப்பாடியார் கூப்பிடுவார்னு எதிர்பார்க்கறது கஷ்டம்தான்.